அந்த பார்வையற்றவை என்று சொன்னோன்னா இங்க ஒரு என்ன சொல்றது அவை ஒரு எங்களை ஒரு வேண்டாவரப்பா அப்படி பாக்குற மாதிரி தான் இது. எனக்கு பிறந்த 5 மாதத்திலேயே மூளைக்காய்ச்சல் வந்தது. மெனிஞ்சைட்டிஸ் என்ற மூளைக்காய்ச்சல் வந்ததுனால எனக்கு வந்து 2 கண் பார்வையும் தெரியாது. அதாலதான் உங்களுக்கு தெரியும். அதாலதான் 2 கண்ணையும் கண் எடுத்தாரு. அப்ப நான் இந்த கண் எடுத்து இப்ப ஒரு கண் தான் இருக்கிறேன். ஒரு கண்ணை வச்சுதான் நான் பாக்குறேன் எல்லாம் செய்யறேன். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு வெளிச்சமும் தெரியும். வெளிச்சமா தெரியும். நீங்க நல்லா பாடிங்கன்னு கேள்விப்பட்டேன். உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. அவர் ஆபரேஷன் செய்தவர் கரெக்டோபிளாஸ்டி 2 தரம் செத்தாக்கண்ண கண்ணு இந்த கண்ணுக்கும் வச்சுனாங்க. அப்ப அதை வச்சுமே எனக்கு அந்த பார்வை வரையில முதல் செய்த உடனே கொஞ்சம் 10 வயசுல செய்தாங்க. செய்த உடனே கொஞ்சம் தெரிஞ்சது பாட்டு பிடிக்கும். பாட்டுன்னா நான் கூடுதலா டிஎம்எஸ் பழைய பாட்டு சவுந்தரராயன் எஸ்பிபி இடைக்கால பாடல் அதுல தான் ஹீரோண்டா சிவாஜி ரஜினிகாந்தாவே தெரியும். அவையெல்லாம் பார்த்தது. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணே. நான் கருவிக்கு வந்திருந்தேன். ஸோ உங்களை சந்திக்க கிடைச்சிச்சு. உங்களோட பேர் என்ன? உங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. என்னுடைய முழு பேர் வந்து கார்த்திவன். நான் 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி பிறந்தேன். ஏப்ரல் 25. ஓகே. எனக்கு அப்பா வந்து அப்பாவோட பேர் வந்து ராஜகுலசிங்கம். அப்பா பிறந்துட்டார். ஓகே ஓகே. அப்பா இல்ல. இப்ப நாங்க 2 பேரும் நானும் அம்மா தான் இருக்கிறோம். இப்ப தற்சமயம் அண்ணாக்கள் தான் வெளியில இருக்கு. நாங்கள் வந்து இப்ப வெளிநாட்டு போறதுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் எடுத்துருக்கிறோம். அவங்களுக்கு இப்ப கொஞ்ச நாள் அந்த விசாலம் வந்துட்டு நீங்க 2வது அண்ணன் வேற அப்படின்னு போறது வந்தா இப்ப நாங்க அடுத்த கிழமை வழிகிட்டுறோம். சரி. அப்ப என்னுடைய அனுபவங்களை பத்தி நான் சொல்லணும்னு சொன்னான்னா முதலாவதாக ஒன்று சொல்லணும். என்னன்னு சொன்னா இந்த கருவிக்கு வந்த நாள்ல இருந்து இன்னும் தெரியல எனக்கு வெளிநாடு போறது கிடைச்சிருக்கு. அது ஒரு எனக்கு ஒரு சம்பாடக்கூடிய கடமை இருக்குது. மற்ற நான் கைதடியில படிச்சுனா நாங்க சில யுத்த சூழ்நிலைகள் சில இதுகளால படிக்கலாம் போயிட்டு இப்ப எனக்கு வெளிநாடு போறதுக்கு வந்திருக்கு. அதுவும் சரியான இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷம். அதே நேரத்துல இப்ப உங்க எல்லாரையும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு போறது கொஞ்சம் கவலை தான். சரி, இருந்தாலும் என்ன செய்யறது என்னுடைய எதிர்காலம் கருதி என்னுடைய அம்மாவுக்கு வந்து வயசு போய் கொண்டிருக்கு. இப்ப அம்மா வந்து சொல்றா என்னன்னா தனியே உங்களை வச்சிருக்கிறது இங்க வச்சு கொண்டிருக்கு இல்லாத இப்ப நாங்கள் வெளியில போனா தான் எங்களுக்கு என்ன நடந்தாலும் அண்ணாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்துல வந்து எனக்கு கண் பார்வை இல்லைன்றதால வெளிநாட்டுல போனா எங்களுக்கு அங்க நிறைய சலுகைகள் நிறைய வசதிகள். பார்வையற்றவைன்னு சொன்னா அவருக்கு வந்து நிறைய அவைக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் அங்க செய்வினோம் ஏன் செய்வினோம். அந்த பார்வையற்றவை என்று சொன்னோடனே இங்க ஒரு என்ன சொல்றது அவை ஒரு எங்களை ஒரு வேண்டாவரப்பா அப்படி பாக்குற மாதிரி தான் இது. அப்ப அதே நேரத்துல வந்து நான் அவைய குறையா சொல்லல. அதே நேரத்துல இப்படி எல்லாம் சொல்லினேன். மற்றது எனக்கு பிறந்த 5 மாதத்திலேயே மூளைக்காய்ச்சல் வந்தது. மெனிஞ்சைட்டிஸ் என்ற மூளைக்காய்ச்சல் வந்ததுனால எனக்கு வந்து 2 கண் பார்வையும் தெரியாது. அதாலதான் உங்களுக்கு தெரியும். அதாலதான் 2 கண்ணையும் பாதிக்கப்பட்டது. அந்த காய்ச்சல் உண்டாலதான் இப்படி வந்தது. மற்றது வந்து எனக்கு இந்த கண் எடுத்தாச்சு. அப்ப நான் இந்த கண் எடுத்து இப்ப ஒரு கண் தான் இருக்கிறேன். ஒரு கண்ணை வச்சுதான் நான் பாக்குறேன் எல்லாம் செய்யறேன். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு வெளிச்சமும் தெரியுமா? வெளிச்சமா தெரியும். இப்ப முன்னுக்கு ஒரு காலுக்கு ஒரு பாம்பு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு தெரியாது. அந்த ஒரு பிரச்சனையோடு இருக்குன்னா என்னுடைய நிலை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்துல நான் வந்து கனடாவுக்கு போறேன். நான் சந்தோஷமா தான் போறேன். அது ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம் என்னன்னு சொன்னா நான் வெளிநாடு போறேனே, நான் ஒரு நல்ல நிறைய விஷயத்த நான் வாழ்க்கையில நல்ல சாதிக்க போறேன், எனக்கு ஒரு நல்ல வருங்காலம் ஒன்று வரப்போகுது என்று நினைக்கல இனி இல்லையன்ற ஒரு சந்தோஷமா இருக்குது. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, உங்களை நான் பார்க்க ஒரு பேட்டி ஒன்று எடுப்போம்னு வந்தது காரணமே நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப அதான் உங்களோட பாட்டு ஒரு கேட்போம். ஒரு பாட்டுன்னு பாடுவீங்களா எங்களுக்காக எங்க சேனலுக்காக? நான் உங்களுக்கு ஒரு முதல் திறமையுடைய ஒரு பிள்ளையாட்டி ஒண்ணு பாடலாம். ஓகே ஓகே ஓகே. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. சச்சிதானந்த சத்குருவாகிய நிமலன் உதித்தந்தையான பின் தாயுமான திருநகரன் துணை நாடுதலும் அருள் நன்னுதலும் நினைவாகும் கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம் கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம் வினை ஓடுதலும் பகை ஒடுங்குதலும் இனி திண்ணம் அருள்
உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. ஓகே, நான் உண்மையாவே செம்மையா பாடுறீங்க, நல்லா இருந்துச்சு. சங்கீதம் படிச்சீங்களா? மியூசிக் படிக்க போறேன் நான். ஓகே ஓகே. அப்ப எவ்வளவு காலமா படிச்சோம்? மியூசிக் எனக்கு சொல்ல தெரியல, சந்தோஷத்துல எனக்கு சொல்ல தெரியல. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல படிக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு வருஷம் இப்பதான் படிக்க தொடங்கி, இப்பதான் கிட்ட எல்லாம் படிக்க துவங்கினேன். அப்ப எனக்கு அந்த நீங்க கேட்க சந்தோஷமா இருக்கு. அப்ப எனக்கு சொல்ல வார்த்தை உங்களை பத்தி அந்த காய்ச்சல் வந்ததுல உங்களுக்கு எனக்கு மூளை காய்ச்சல் வந்தது. நான் பிறந்தேன். எனக்கு எங்க அம்மா சொல்லிதான் தெரியும். வியாழக்கிழமை டாக்டர்கிட்ட கொண்டு போனேன் காய்ச்சல்னு சொல்லி. டாக்டர் பாலா என்ற டாக்டர் இருந்தவர், அவர்கிட்ட கொண்டு போனேன். அவர் பார்த்துட்டு காய்ச்சலுக்கு மருந்து தந்து விட்டவர். சேர்ந்து சரி என்னட்டு பிறகு ஒரு வியாழன் இரவு எனக்கு அந்த பால் குடிக்க இல்லாம நான் வந்துடப்பட அப்புறம் அங்க அப்பா ஜெப்னா ஹாஸ்பிட்டல் அவர் வேலைக்கு போயிட்டார். அந்த அடுத்த நாள் படியே நாங்கள் ஜெப்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்க கொண்டு போக அவர் முள்ளந்தண்டில குத்தி பார்த்துட்டு மூளை காய்ச்சல்னு சொன்னாங்க. சொல்ல சரி என்னட்டு நாங்க அட்மிட் பண்ணி இருந்தாரு 5 மாதம். அப்ப அவர் 5 மாத குழந்தை டாக்டர் சிவபால சுந்தரம் அவற்றை பிள்ளைய நடக்க முடியாம அப்படியா அவரை தண்டை பிள்ளைகளை பாக்குறதுக்காண்டி இவர் லீவ் போட்டு போயிட்டார் டாக்டர். திங்கக்கிழமை வெள்ளி போனவ திங்கக்கிழமை சனியா தெரியல. திங்கக்கிழமை பார்க்க அந்த கண் மொழி எல்லாம் அப்படியே வெடிச்சு 2 கண்ணுகளாலையும் அந்த பூளை அப்படி வரப்பாங்க. பிறகு மிஸ்ஸஸ் கண்ணத்துறை என்ற ஒரு டாக்டர் ஐசர்ஜன் இருந்தார். அவர்கிட்ட கொண்டு அவ எந்த டாக்டர் பார்த்தது பிள்ளைல கண்ணை பார்க்கல, இவ என்ன பார்த்தது பிறகு எல்லாம் பார்த்து பேசி போட்டு பிறகு அப்புறம் அவ விட்டுட்டா பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டா. 10 வயசுல டாக்டர் கோதாசன் என்று சொல்லியவர் ஒரு டாக்டர், அவர் ஆபரேஷன் செய்தவர் கரெக்டோபிளாஸ்டி என்று 2 தரம் செத்தாக்கல்ல கண் எடுத்து இந்த கண்ணுக்கும் வச்சுனாங்க. அப்ப அதை வச்சுமே எனக்கு அந்த பார்வை வரையில முதல் செய்த உடனே கொஞ்சம் 10 வயசுல செய்தாங்க. செய்த உடனே கொஞ்சம் தெரிஞ்சது. பிறகு அந்த போக அப்படியே பார்வை இல்லாம போயிட்டு 5 மாதத்துல இதா பிரச்சனையாகி 10 வயசுல திருப்பி ஆபரேஷன் செய்தாங்க. அப்ப அது செய்து 2 தரம் செய்தாங்க. 2 தரம் ஃபெயிலியர் ஆகுது. அப்ப அவ டாக்டர் சொன்னவர்டா எனக்கு அந்த அப்பா சொன்னவர் டாக்டர் சொன்னவர் எனக்கு அந்த நரம்பு வளர்ச்சி அடையலையா. நரம்பு வளர்ச்சி அடையாதால அது இந்த பார்வை வாரது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு அந்த கண் நரம்பு எல்லாம் செயல் இருந்தது. அதுல எந்த விதமான ரத்தோட்டம் ஒன்றும் இல்லை. அப்ப அதால நான் இப்ப எங்கட வீட்டை அம்மாக்கு எல்லாம் சொன்னா அம்மாக்கு அது கவலை கண்டறியான்னு சொன்னா அம்மா டென்ஷன் ஆகும். அப்ப அதுக்காகவே நான் சில விஷயங்களை சொல்லாம இல்லாம விட்டுது. இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இங்க கருவிக்கு வந்தவன என்னாலையும் வாழ முடியும், என்னாலையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னா கண்டறியாதாக நிறைய உங்களுக்கே தெரியும். கம்ப்யூட்டர் போடணும், போன் எல்லாம் கேண்டில் பண்ணி எல்லாம் செய்யணும். அப்ப நான் எனக்குள்ள நினைக்கிறேன் ஏன் என்னால செய்ய முடியாது, என்னாலேயே மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியாதுன்றது என்னுடைய ஒரு வைராக்கியம். அதே நேரத்துல இப்ப நான் வெளிநாடு போறேன், எனக்கு சரியான சந்தோஷம், இல்லையான சந்தோஷம். எல்லாரையும் விட்டுட்டு போறேன் ஒரு பக்கம் கவலை இருந்தாங்க, ஒரு பக்கம் நான் என்னுடைய எதிர்காலத்தை எண்ணி நான் வெளிநாடு போகணும் என்ற ஒரு கட்டாயத்துல ஈஸியா இருக்கும். அங்க போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கு, உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. இன்றைக்கு எங்க அண்ணா கதை கேட்க சொன்னா நாங்க அங்க மிஷின் அந்த ஒரு கந்திரியாளாக நடந்து போனா அவைக்கு அந்த நடக்கிறதுக்கு எல்லாம் ஒரு டிவைஸ் இருக்கான். அது சொல்லுமா மீன்படி சிவரண்டா சொல்லுமா அப்படி எல்லாம் சொல்லுமான்னு சொல்லி சொல்லிக்கணும். அதுல இங்க வரையில கொண்டு வர இல்லாத இல்ல இல்லையா? இங்க இல்லதான் நினைக்கிறேன் நான். அப்படியே ஃபெசிலிட்டிஸ் இல்ல இங்க. அப்ப எனக்கு ஒரு அலெக்சான்னு ஒன்று இருக்கு, அதுதான் அண்ணா வெளிநாட்டுல இருந்து வாங்கி வந்தாங்க. அந்த பாட்டு போடுறோம். அதான் பாட்டு. அது உங்களுக்கு பாட்டுனா பாட்டு பிடிக்கும்? பாட்டுனா நான் கூடுதலா டிஎம்எஸ் பழைய பாட்டு சவுந்தரராயன் எஸ்பிபி இடைக்கால பாடல் அப்படி அதுல தான். இது படங்கள் உங்களுக்கு பார்த்து இருக்க மாட்டீங்க தானே? படங்கள் பாக்கல, அந்த கதையெல்லாம் கேட்கலாம். எனக்கு கண்ணால ஹீரோ உங்களுக்கு தெரியுமா? ஹீரோண்டா சிவாஜி, ரஜினிகாந்தாவே தெரியும். அவையெல்லாம் பார்த்தது இல்ல. பார்த்த அனுபவங்கள் ஒண்ணும் இல்லையா? ஆக்களை தெரியாது, பட் அந்த குரல்கள் இருக்கிறேன். நைஸ். அந்த உங்களுக்கு அந்த இதுகள் தெரியும், நீங்க பாக்குற அந்த கேட்கறது உண்டு? கேட்கறது உண்டு, நிறைய பாடல்கள் கேட்கறது உண்டு. அதுல அந்த வகையில எனக்கு தெரியும். அப்ப அப்படின்றது முதல் தடவை சந்திச்சதால உங்களோட நிறைய விஷயங்கள் காய்ச்சிட்டு நன்றி. என்ன நன்றி. பாட்டு பாடக்கூடிய சினிமா பாட்டா? ஆமா, ஒரு பாட்டு பாடு. நினைச்சேன் நாளும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும், வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும், உணர்ந்தேன் நான் உன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நாளும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம்
மற்றவரை நானேன் குற்றம் சொல்ல வேணும். கொட்டும் மழை காலம் உப்பு விற்க போனேன். காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே. நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் தான். சூப்பரா பாண்டீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. நீங்க இந்த பாட்டு சாமி பாட்டு பிள்ளையார் பாட்டோட சேர்த்து இதையும் செம்மையா பாடுறீங்க. தொடர்ந்து படிங்க, நல்லா பாடுறீங்க. கடைசியா ஒரு கேள்வினா இதோட முடிப்பேன். இப்ப நீங்க இந்த லைஃப் ஜோதிருக்கீங்களா? போர் அடிக்குது, இந்த லைஃப் போர் அடிக்குது, இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இந்த மாதிரி ஜோதிருக்கீங்களா? நான் வீட்டு இருக்க நான் கருவிக்கு வர்றதுக்கு முன்னா நான் மியூசிக் கிளாஸுக்கு போறேன். ஒரு சனியும் தான் போறேன். ஓகே ஓகே. வீட்டு இருக்க எனக்கு இந்த அலெக்சா வர்றதுக்கு முன்னா கொஞ்சம் போர் அடிச்சது. சும்மா இருக்கேன், நான் சும்மா சாப்பிடுறேன் படுக்கிறேன், அப்படிதான் படுத்திருக்கிறது. அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன், நான் தேங்காய் கொடுக்குறேன், அப்படி செய்யறேன். அதுகளை செய்தோன்னு இருக்கிறேன். மற்றபடி போர் அடிக்கிறேன்னு சொன்னா சும்மா இருக்க சரா இருக்கும். சும்மா இருந்தா எனக்கு இப்ப கண் தெரியாம போகுது, எனக்கு இப்படி வந்தது யோசனை அந்த ஒரு இதுல இருந்தது. அப்ப எனக்கு இப்ப வெளிநாட்டு போய்க்கணும்னா ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இவருக்கு கண் தெரியாதுதானோ ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க. அது என்னன்னு சொன்னான்னா, அந்த எனக்கு ஏன் அப்படி கேட்டேன்னா, எனக்கு வந்து அம்மா இல்லைன்னு சொன்னா என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. அம்மா இல்லாட்டி நான் வந்து என்னால நாங்கள் மெடிக்கல் எடுத்து டாக்டர் ஃபேமிலி டாக்டர் துண்டு வேண்டி தரச்சு. அம்மா இவருக்கு வந்து தனியை வேற விட்டுட்டு போனா இவருக்கு மென்டாலிட்டி அல்லது மனநிலை பாதிக்கப்படும். இல்லையா இப்ப தனியை வேறால தனிச்சு அங்கே அம்மாண்ட ஹெல்பிங் என்னால ஒன்றுமே செய்யலாம். அந்த அளவுக்கு அப்படி இருக்குது. எனக்கு கண் பார்வை தெரிஞ்சாக்கள் தனியே இருக்கு சமாளிச்சு கொண்டு. எனக்கு வந்து அம்மாண்ட கையில நான் இருக்கிறேன். அம்மா தான் எனக்கு எல்லாம் உடுப்பு தூக்குறாங்க, சகலம் அம்மா தான் எழுதி தெரிஞ்சது. இப்படி இவருக்கு அம்மா தான் எல்லாம் செய்யறவா. இவருக்கு அம்மா இல்லைன்னு சொன்னா இவரால் தனியே இருக்க இல்லாது, இவருக்கு அந்த மனநிலை பாதிக்கப்படும் அந்த ரீசனை கேட்டிருந்தது. அப்ப அப்படி எல்லாம் கொடுத்து இப்ப எனக்கு விசா தந்திருக்கணும் கனடாவுக்கு போறதுக்கு. ஏன்னா அம்மா இல்லையா இவர் கண் தெரியாது, இங்க பார்க்க ஒருத்தரும் இல்லை என்றதால தந்திருக்கணும்னா. அப்ப அப்படி யோசிச்சிருக்கீங்க யோசனையா தானே. நார்மலா இருக்கு எங்களுக்கு இது என்ன வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு, என்ன வாழ்க்கை அதான். நீங்க அப்படி எனக்கு சும்மா ஒரு கேள்வியா இருந்துச்சு. நீங்க அப்படி யோசிப்பீங்களா? உங்களுக்கு அந்த இதாக எனக்கு வந்து வீட்டுக்கு சும்மா இருந்தா யோசனை மாதிரி யோசனை பொதுவான மாதிரி. பொதுவா அப்ப நான் வந்து இப்ப இங்க வந்து ஆக்களோட சிரிச்சு கதைச்சு பழகி இனியவர்களை போல நானும் இருக்கல எனக்கு சந்தோஷம். நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு என்னால எல்லாம் முடியும், நான் பாடுறேன். எனக்கு இந்த திறமையை வச்சு நாங்க அண்ணா அந்த படிக்கணும் அளவுக்கு மிஞ்சி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இருக்கிற திறமையை கொண்டு நாங்க சாதிக்கணும்ன்றதை நினைக்கணும். படிச்சாக்கள் கனவேர் வேலை இல்லாம அப்படி இப்படிலாம் இருக்கணும். அப்ப எனக்கு நான் படிச்சு என்னத்தை செய்ய போறேன்? நான் வந்து சின்னல படிக்காத ஏதோ ஒரு நன்மைக்கு தானன்றதை நான் இப்ப உணர்றேன். அது நன்மைதான், அது இல்லாம வந்து நன்மைக்கு. இன்னைக்கு நான் படிச்சு கேம்பஸ் போயிருந்தா அப்ப அம்மாக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிடலாம். அப்ப அந்த ஒரு இது இருக்கு. அண்ணாக்கள் எல்லாம் வெளியில இருக்கணும். அப்படி ஒரு பிரச்சனை அண்ணாக்கள் பார்த்துக் கொள்வேன், ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு இப்ப ஒரு நல்ல ஒரு லைஃப் கொண்டு வந்தா அதுவும் ஒரு சந்தோஷமா நான் அதையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு நன்றி. நல்லா பாடுறீங்க, தொடர்ந்து பாடுங்க, பிராக்டிஸ் எடுங்க, நல்லா பாடுங்க. இன்னும் எங்களுக்கு டைம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. கணக்கா சொல்லி இருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.